நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வலுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடைய இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வள்ளுவம் நேயர்களுக்கும் ராபின்சனுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வள்ளுவம், வாழ்க ராபின்சன். நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் சென்ற வீடியோ மிக மிக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருந்ததை பார்த்து பல நேயர்கள் என்னிடம் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பேசினார்கள். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய குழப்பம், திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைவதைக் கண்டு இருக்கக்கூடிய ஒரு மன சஞ்சலங்கள், விஜயனுடைய வேகம், எடப்பாடி பழனிசாமியினுடைய அமித்ஷா சந்திப்பு போன்றவெல்லாம் தொகுத்து சொல்ல வேண்டும் என்றால் தமிழக தேர்தல் களம் மிக மிக சூடுபிடித்து விட்டது. இதை தவிர பல சின்ன சின்ன கட்சிகள், மாவட்ட கட்சிகள், குறிப்பாக இன்று விஜய் அவர்கள் தமிழ் வெற்றி கழகம் டெல்டா பகுதி பேசிய பொழுது எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய வேட்பாளர்கள் எல்லாம் அறிவித்து களம் இறங்கி விட்டார்களோ அதையெல்லாம் வைத்து பார்த்தால் குறைந்தது 10 சீட்டு அந்த டெல்டாலேருந்து எடுப்பேன் என்று வீர சபதம் செய்திருக்கக்கூடிய சீமான் அவர்களை எல்லாம் வைத்து பார்த்தால் தமிழக அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கஜானாவை காலி செய்து விட்டு ராபின்சன் மொட்டை அடிச்சுட்டு போட போறான்னு பார்த்துட்டே இருங்க. எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பயத்தை காண்பிக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் அவருடைய ஒரு கிரிப்பு போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அந்த தளர்வு வந்து விட்டது. அவருடைய உடலிலும் சரி, பேச்சிலும் சரி, நடத்தையிலும் சரி, அரசாங்கத்தினுடைய கவனத்திலும் சரி. ஓகே சார், என்னதான் உலக அரசியலில் ஒரு போர்க்களமாக போனாலும் இங்கே தமிழ்நாடு அரசியலுமே அதுக்கு ஈக்குவலாக ஒரு போர்க்களமாக மாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற அந்த பனிப்போர் கிட்டத்தட்ட 3 மாத காலமாக நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு முடிவுக்கு வந்துடும்னு பார்க்குறோம். ஆனால் எந்த ஒரு முடிவுமே இல்லாமல் அந்த போர்க்களம் பனிப்போராக மீண்டும் மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. 30+2 கேட்குறாங்க காங்கிரஸ், 27+2க்கு மேலே தரமாட்டோம் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்தினுடைய முடிவாக வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? அவமானமாகத்தான் இருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு மாநில கட்சியை பந்தாடுவது, மு.க. ஸ்டாலின் அவர்களை எப்படி பீகாருக்கு அழைத்து அங்கு ஓட்டுச்சோரி கன்வெஸ்ட் பண்ணாங்களோ, 2019 எப்படி மு.க. ஸ்டாலினை பிரதமராக முன்னிறுத்தினாரோ மு.க. ஸ்டாலின் மரியாதையுடன், அந்த மரியாதையை ஈக்குவலி ரெசிப்ரோகேட் திரும்பி கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய மனதில் படுவது. ஒரு இந்தியில சொல்லுவாங்க ராபின்சன், லாட்டு மார்தியான்னு, காலால தள்ளி விட்டாங்கன்னு. அந்த மாதிரி திமுகவை காங்கிரஸ் காலால் தள்ளி விட்டுட்டு அரவணைக்க பார்க்கிறது. ராகுல் காந்தியினுடைய அயோக்கியத்தனம், ராகுல் காந்தி செய்த தில்லுமுள்ளு, ராகுல் காந்தி செய்த சூது, ராகுல் காந்தி செய்த சூதுவாது, இதையெல்லாம் தான் திமுக புரிந்து கொண்டு விட்டது. ராகுல் காந்தியினால் தான் திமுக தோல்வி அடையும் என்ற ஒரு எண்ணம் கூட திமுக தலைவர்களே இருப்பதை நான் கேட்கிறேன், கண்கூடாக பார்க்கிறேன். ஓகே சார், ஆனால் காங்கிரஸ் சொல்கிறாங்க சார், உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய ஊழல்களை, உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நாங்கள் சுமக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க சார். மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காருல்ல, அப்படி சுமக்கிறோங்கிறது உண்மை. இன்னைக்கு பாருங்க, இப்ப நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிதம்பரம் செய்த ஒப்பந்தம் எனக்கு தெரியாது என்று சோடங்கர் சொல்லியிருக்கிறார். ஒரு தொலைக்காட்சி நான் இப்போதுதான் பார்த்தேன், ஒரு நிமிடத்துக்கு அவருடைய வாய்ஸ்ல கேட்டேன். இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அதை மத்திய காங்கிரஸ்காரர்கள் எனக்கு பச்சை கொடி காண்பித்தால் நான் போய் கையெழுத்து போடுவேன்னு சொல்றாரு. எங்க நீங்க ஒருத்தரோட பேசுறீங்க, இன்னொருத்தரோட கை கொடுக்குறீங்க. இது மு.க. ஸ்டாலின் பயந்திருக்கான்னு தான் தெரியுதுங்க. இல்லை சிதம்பரத்தை அவசர அவசரமா கூப்பிட்டு எதுக்கு பேசணும்? காங்கிரஸ் தலைமை இன்னும் உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கல. காங்கிரஸ் தலைமை மதில் மேல் போன மாதிரி இருக்குது. ஏங்க, இன்னொரு 2 நாள்ல ராஜ்யசபாக்கு நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணி ஆகணுங்க. அதை தவிர வள்ளுவம் நேயர்களுக்கு சில திரைமறைவு சம்பவங்களை நான் சொல்லி ஆக வேண்டும். உதாரணத்திற்கு ராபின்சனி ராபின்சன் வேணாம், ஒரு XYZ நான் நியமிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப பாருங்க, ரவிச்சந்திரன் போட போறாரு. லீகல் பேப்பர்ஸ் 56 பக்கத்துக்கு இருக்குதுங்க தம்பி, நாமினேஷன் பேப்பர்.
அதுக்கு நீங்கள் வந்து டெபாசிட் கட்டணும், பேங்க்லேருந்து பணம் கட்டணும். நீங்கள் ஒரு குறைஞ்சது 30-40 இடத்துல அஃபிடேட் பண்ண எல்லாம் தயாராக வச்சுருப்பாங்க, யாரும் இல்லைங்கள, எல்லாம் முன்னாடி கட்சி சொல்லிடும் நீ தயார் பண்ணி வச்சுக்கோன்னுட்டு. இந்த குழப்பவாதி ராகுல் காந்தினால அந்த ரவிச்சந்திரனுடைய நாமினேஷன் கூட லேட் ஆகுது பாருங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அதை பார்த்துட்டு நம்ம இபிஎஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அன்பன் ராமதாஸ் அவங்களும் பேப்பர் ரெடியா இருக்காங்க, டக்குனவே கொடுக்கணும். அது ராகுகால எமகண்ணெல்லாம் பார்க்குறாரு. ஈவன் சமத்துவம் சமூக நீதி பார்க்கக்கூடிய திமுக கூட திட்டுறாங்க ராகுல் காந்தி. சப்போஸ் ராகுல் காந்தி நாளைக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தியோ அபிஷேக் மனு சிங்கி போடணும்னு நினச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு வட இந்திய வேணா வருவானா சார்? தமிழ்நாடு திராவிடன் இப்போ வட இந்திய பட்டியல் திராவிடன் பவன் கேராங்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பேப்பர் தயார் பண்ணி ஆகணும், ஓட்டர் கார்டு மாற்றி ஆகணும், ஓட்டர் கார்டு நம்பர் இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும் தம்பி. என்னதான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் கூட. ஆக மொத்தம் நாளைக்கு காத்தால நாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு சொன்னால் கூட திடை பண்ணுது, காலதாமதமாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தை படுதொழில் கொண்டு பொடைத்தது ராகுல் காந்தி காங்கிரஸ் தான் என்று அடிப்படையாக சொல்ல முடியும். ஓகே சார், அவங்க என்ன முடிவில் தான் சார் இருக்காங்க? சோடங்கர் சொல்கிறாரு விஜய் தரப்புலேருந்து நேரடியாக என்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹைதராபாத்துக்கு ராகுல் காந்தி வந்துட்டார், ஆதவர்ஜுனா பார்க்க போகிறாரு, அப்படி எல்லாமும் பேசுகிறாங்க. என்னதான் முடிவில் இருக்குது காங்கிரஸ்? தாவேக்கா விட போகலான்ற ஒரு முடிவில் இருக்காங்களா? அந்த மாதிரி தெரியலைங்க. ராகுல் காந்திக்கு மனசில் அந்த மாதிரி இருந்தது, இப்போ இருக்குமான்னு தெரியாது. போதாக வரைக்கும் இன்னைக்கு வேறொரு மீட்டிங்கில் ராகுல் காந்தியை பற்றி ஒரு வார்த்தை குறிப்பிடாமல் விஜய் இருந்தது கூட தஞ்சாவூர் மீட்டிங்கில். தஞ்சாவூர் அதே ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்கி இருக்கிறது. அவர் ஒரு டச் அண்ட் கோ மாதிரி தான் பேசியிருக்கார தவிர காங்கிரஸை ஒன்றும் குறிப்பிடவில்லை. தஞ்சாவூர் மீட்டிங்கில் அவர் குறிப்பிடாது இருப்பதும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ராபின்சன், உங்களுக்கு இப்போ ராஜ்யசபா முக்கியம். ராஜ்யசபானால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த இது அசம்பிளி இது 20, 30, 40 பேசுகிறாங்க. நாங்கள்லாம் சின்ன பையன் தான் கட்சி சைதாப்பேட்டில் நான் வளர்ந்தேன். அங்கே கருவேப்பிலை இருக்கும், கருவேப்பிலை பக்கத்தில் இஞ்சி வைப்பாங்க, ஒரு குட்டியாக ஒரு கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்ந்து 50 பைசான்னு சொல்லுவாங்க. நான் வந்து 20 பைசா கேட்பேன், பேரம் பேசுறது. அப்போ அந்த மாதிரி கருவேப்பிலை பேரம் பேசுகிறாங்க இந்த காங்கிரஸ்காரங்க. மானம் ஈனம் இல்லை, துப்ப வேண்டியதாக இருக்குதுங்களே, காரி துப்ப வேண்டியதாக இருக்குதுங்களே. இவங்க என்ன ஆட்சி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஊழல் பண்ணுவாங்க. கேட்டால் இவங்க திமுக ஊழலை சமாளிக்கிறோன்னு இப்போ சொல்கிறவங்க நாளைக்கு ஆட்சியில் வந்துட்டான்னு ஊழல் பண்ணி அது திமுக சமாளிக்க வேண்டிய கொண்டு வந்துருவாங்க. காங்கிரஸ் என்பது ஊழல் கட்சி. அதான் நல்லா சொன்னார் நரேந்திர மோடி, எம்எம்சி ஆயிடுச்சுன்ட்டு. ஐ ஒன்ட் கோ டு தட் நரேந்திர மோடி ஆஸ்பெக்ட். இப்போ பாருங்க, கிரீஷ் சோடங்கர் யார்? கோவானுடைய இதுவாக இருந்த பிரபாரி, அதாவது அப்சர்வராக இருக்காரு, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர். அவர் கேட்ட கணக்கில் சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே தெரியாது, இது யாருமே சொல்லலைன்ட்டு. காங்கிரஸுக்கு 2 குரூப் இருக்குதுங்களா, இல்லை வேற எதாவது பண்ண போகிறாங்களா? அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்கிறதே தவிர ஒரு ஒரு கமிக்கபிள் அப்ரோச் இருக்க மாதிரி தெரியலைங்க. ஓகே சார், ஆமாம், தமிழ்நாடு காங்கிரஸ்லையுமே 2 தரப்பாக இப்போ செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு கூட்டணி வச்சா கட்சியை விட்டு வெளியேறதுக்கும் தயாராக இருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியே வருது. அது உண்மைதான், அது உண்மைதான் 100க்கு 100 உண்மை. அது தேர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன். கரெக்ட். காரணம் என்ன என்று கேட்டால் அதில் வந்து ஒரு மாறுதலை உண்டாக்கி விட்டது சிதம்பரத்தினுடைய நெகோசியேஷன்ஸ். அதுதான் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறது. ஓகே சார், 2 பாராளுமன்ற தொகுதின்றது இது வரைக்கும் பெருசாக காங்கிரஸ்க்கு கொடுத்ததில்லை. இந்த முறை ஏன் இவ்வளோ டைட் நெகோசியேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. விஜய் வச்சு நெகோசியேட் பண்ணுறது கரெக்டா? வட இந்தியாவில் காங்கிரஸ் செத்து போச்சு சாமி, அதனால தான். ஓகே, விஜய் வச்சு இந்த நெகோசியேஷன் பண்ணுறது காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கு அது கரெக்டு தானுங்களா? இல்லை, கிடையாது, தப்பு. இப்போ பாருங்க, காங்கிரஸ் செய்வது மாபெரும் தப்பு. காங்கிரஸ் கிட்ட ஒரு இது கிடையாதுங்க, ஒரு கிரிப்பு இல்லைங்க. வட இந்தியாவில் 16 மாநிலங்களில் காங்கிரஸுக்கு எம்எல்ஏவே கிடையாது, எம்பி கிடையாது. அவ்வளோ பரிதாபமான நிலைமையில் இருக்குது. குடி தோண்டி பதித்து விட்டார்கள். எங்கே இப்போ வெஸ்ட் பெங்காலில் 0 எம்எல்ஏ, வெஸ்ட் டெல்லியில் 0 எம்எல்ஏ. அதுதான் குழப்பம். 2 சீட் கேட்குறாங்கன்னா காங்கிரஸ் வந்து ராஜ்யசபாவில் இப்போ 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. 250 அந்த உறுப்பினர்கள் வந்து 1/10 அப்போசிஷன் லீடர் ஆகணும்னு மல்லிகார்ஜுன் இப்போ 22 ஆயிடுச்சு. அதனால தான் 2 எக்ஸ்ட்ரா கேட்குறாரு தமிழ்நாட்டில். இப்போ அந்த ஒரு கணக்குக்காக தான் 2 எக்ஸ்ட்ரா. ஆனால் திமுக என்ன பண்ணுறான்? அப்படி வச்சாங்க வாயில என்ன பண்ணிட்டாங்க? 1 இப்போ தர 1 அப்புறம் தரேன்ட்டு.
எங்க திமுக இவனுக்காக கட்சி நடத்துறாரு ஸ்டாலின். அவங்க சொல்லிட்டாங்க ஒண்ணு இப்ப தரேன், ஒண்ணு அப்புறம் தரேன்ட்டு. நல்லா அது நாமத்தை போட்டு விட்டாங்க, நான் போட்டுருக்க மாதிரி. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை ஓட விட்டாரு. ஸ்டாலின் கொஞ்சம் ஸ்டெடியா நிக்கிறதுனால, ஏன்னா தேஜஸ்வி யாதவ் விட்டது கத்துக்கிட்டார் ராகுல் காந்தி எப்படி எவ்வளவு மோசமானவர் என்பதை. கீழ்த்தரப்பட்டவர், சில்லி அரசியல், பிலோ த பெல்ட் பிளே பண்ணக்கூடிய ராகுல் காந்தி. ஓகே சார், தேர்தல் நெருங்க இன்னும் அந்த நெகோசியேஷன் போகிறதுனால அந்த அலைன்ஸ் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இன்மை வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கோன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கே சார். நம்ம நம்பிக்கை வராதுங்க. இப்போ ஒருவேளை கூட்டணி சேர்ந்தாலுமே அந்த ஜெல் ஆகாது, அந்த தொண்டர்களுக்குள்ளேயோ இல்லை மக்கள் மத்தியிலையோ அது பெருசாக இம்பாசிபிள், அது வராது. இது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க பாருங்க, ஒரு கல்யாணம் பையன் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து விஜயை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே காதலிச்சு இந்த திமுக விட்டாரு, காத்துல விட்டாரு, டீல போயிடுச்சு, காத்தாடி போயிடுச்சு. அதனால தான் வந்த வம்பு. அதனால தான் இந்த நம்பிக்கை துரோகம் வந்தது பாருங்க கரூருக்கு அப்புறம். அது பெருச்சுட்டே போயிடுச்சு. அதுதான் அங்க ராகுல் காந்தி நாம் பல தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் ட்விட்டரிலும் ஏன் ராகுல் காந்தி ஸ்டாலினுடன் பேசவில்லை என்று நான் பல முறை ஆங்கில தொலைக்காட்சிகள், இந்தி தொலைக்காட்சிகள் பிரச்சனை எழுப்பி இருக்கிறேன். அதை பார்த்தா அவர் பேசியிருக்காருங்க நேத்தி. இல்லைன்னா பேசவே இல்லைங்க. அவ்வளோ மமதை என்னங்க ராகுல் காந்திக்கு? நீ ஒரு அரசியல்வாதி, நீ யார்கிட்ட போய் பேசணும்? உனக்கு பக்கத்து ஏதாவது ஒருத்தர் வருவாங்க, ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்பாடு பண்ணேன் சார், ஐ வாண்ட் டு டேக் அ ஸ்லெப்பி வித் செல்ஃபி எடுத்துட்டு வராங்க சின்ன பசங்க. ராகுல் காந்தி எவ்வளோ பெரிய லீடர் ஆஃப் அப்போசிஷன். அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு. அது 2 சீட் வாங்க நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, அங்கே மல்லிகார்ஜுன் பதவி பறி போகிவிடும். அதனால 2 ஸ்டாலின் சொல்லிட்டு 2 தரேன், ரைட். ஆனால் 1 இப்போ தரேன், 1 அப்புறம் தரேன். 2 கொடுத்துட்டு ஸ்டாலின் வந்து இப்போ என்ன அந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு இல்லைன்னு வரா, இல்லை திருச்சி சிவாக்கு இல்லைன்னு வரா? அவர் எப்படி கட்சி வளர்க்குற சொல்லுங்க? ஓகே சார், இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா, அதாவது காங்கிரஸ் தரப்பில் வந்து சொல்லப்பட்டது, சோடங்கர் கூட சொன்னார்னு வச்சுப்போமே, நாங்கள் ஒன்றும் இது வைக்கல, அதாவது மடம் வச்சுட்டு இல்லை, நாங்கள் வந்து அரசியல் கட்சி வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் வந்து கேட்குறது நியாயம் தானே அப்படின்றாரு. ஒரு கட்சியாக அவங்க வந்து நெகோசியேஷன் பண்ணுறது நியாயம் தானே சார்? நியாயம்தான். இப்போ எப்படி சோடங்கர் சொல்வது 100க்கு 100 உண்மைங்க. சோடங்கரை பாராட்டியாக வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் வளர வேண்டிய கட்சி. எப்படி 2021, 22, 23, 24, 25 கோடை காலங்களில் 1000 ரூபாய் கொடுக்காத முதலமைச்சர் 26ல் புதிதாக கோடைக்கு தருகிறேன் என்று சொன்னாரோ, அதே மாதிரி காங்கிரஸ் 19, 21, 23, 24 தேர்தலில் தன்னுடைய கட்சியை வளர்க்க முடியாத சோம்பேறித்தனப்பட்ட காங்கிரஸ் திடீரென்று எப்படி முழித்து கொண்டது? ஆக மொத்தம் காங்கிரஸ் நினைக்கிறாங்க திமுக நல்ல லூட் அடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் 50,000 கோடி 40,000 கோடி இருக்குது, நம்மளும் கொஞ்சம் அப்படி பண்ணி பார்க்கணுமே தான் வராங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆட்சியில பங்கு என்பது அவங்களும் அந்த தேன் கூண்டுல கை விட்டீங்கன்னா கொஞ்சம் நக்கத்து மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு தான் வராங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அஃபிஷியலாகவே பண்ணலாமே. ஒன்று கேட்குற ராபின்சன், எனக்கு டெல்லியில் கேள்விப்பட்டது 20% மாநகராட்சியில் எங்களுக்கு இடம் வேண்டும், ஸ்டாலின் சரிங்கிறாரு. 3 மேயர் எங்களுக்கு வேண்டும், ஸ்டாலின் சரின்னு சொல்லலை. அப்புறமா வந்து தமிழ்நாட்டு இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குது பாருங்க, தமிழ்நாடு பாடர் நூல் நிறுவனம், தமிழ்நாடு டூரிஸ்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு எனர்ஜி போர்டுலாம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி 58 டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. 58 பிஎஸ்சி இருக்குதுங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கீழே. அதுல 10 கேட்கறானுங்க. சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. புதுசா நான் உங்களுக்கு சொல்றேன் வள்ளுவம் நேயர்களுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100 கோவில்களில், பார்த்தசாரதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில், மூகாம்பிகை கோவில், அது என்ன கடும்பாரி அம்மன் கோவில், பராசக்தி கோவில், ரங்கநாதர் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், உச்சி பிள்ளையார் கோவில் ட்ரஸ்ட் இருக்குது பாருங்க. அந்த ட்ரஸ்டில் இவங்க கேட்குறாங்க ஒரு அறங்காவலர் பதவி. காங்கிரஸ் என்ன நினைச்சிருக்காங்க சார்? அதுதான் சென்ற தொலைக்காட்சியில் நான் பேசும் பொழுது ராபின்சன் குறிப்பிட்டது, தேர்தல் சமயத்தில் காங்கிரஸ் தன்னை நாகப்பாம்பாக நினைத்துக் கொள்கிறது, ஆனால் அது மண்புழு. இந்த மழை காலத்தில் நீங்க போயிருக்கீங்களா? ரோட்ல போவீங்களா? மழை காலத்தில் போயிருக்கீங்கல்ல, பழைய மரத்துக்கு கீழே மண்புழு நிறைய எப்படி வரும். அந்த ஒரு மண்புழு வந்து நான் அப்படி ரோட்ல நடந்து போனேன், என்னை பார்த்துட்டு நான் நாகப்பாம்புன்னு நினைச்சது. நாகப்பாம்பு மேலே பார்க்குது அப்படி சிக்கின்னு
ஒரு புண்ண குருவி அந்த மண்புழு தட்டின்னு போயிடுச்சு. அந்த மாதிரி காங்கிரஸ். இது என்ன அர்த்தம்? தான் மண்புழுவை நாகப்பாம்புன்னு வளர்த்துக்கன்னா அறங்காவலர் பதவி பிஎஸ்டி பதவி இப்பதான் ஸ்டாலின் கேட்கற. இப்பதான் உங்களுக்கு புத்தி வந்தது அது இப்ப கேட்கறதுக்கு. இப்ப கட்சி வளங்க, நீங்க போயிடுங்க, விட்டா ஒண்ணு வேணாலும் போயிடுங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. கெட் அவுட் அப்படின்னுட்டு. ஓகே சார். காங்கிரஸ் வந்து இப்போ ஒருவேளை முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி கெட் அவுட்னு சொல்லிட்டாருன்னா தாவேகாவோட கூட்டணிக்கு போக தயாராக இருக்காங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அவங்க 234 தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் தன்னிச்சையாக. எப்படி மேற்கு வங்காளத்திலும் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தனியா போட்டிடுவாங்க, தாவேகாவோடு இல்லாம. இல்ல தாவேகா போக மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுடைய அகில இந்திய பாலிசியை பார்த்தீங்கன்னா கட்சி வளர்க்க வேண்டும் என்று இருக்கிறார். அது நல்லதுதான், யாரும் இல்லைங்கிற வெல்கம் சைன். அதே சமயத்தில் மேற்கு வங்காளத்துல கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டோட கூட்டு கிடையாது. இங்கே கேரளாவில் கூட்டு கிடையாது. கேரளாவில் தனியாக இருக்கிறார், வேற கட்சிகளோட ஐஎம்யூவோட இருக்காரு, இன்னொரு கட்சியோட இருக்காரு, எஸ்டிபி அவங்களோட. வேற தமிழ்நாட்டில் வந்து எதுக்கு கூட்டி போகணும் வேண்டாம். ஆல் இண்டியா லெவலில் ஒரு பாலிசி, நோ அலையன்ஸ் வித் எனி ஒன், அவ்வளோதான். ஓகே சார். அப்படி நின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 234 தொகுதியில் டெபாசிட் போகும். ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. 100 ஓட்டு வராதுங்க. ஏன்னா காங்கிரஸ்காரங்களாம் எல்லாம் பாதி பேர் மூட்டை கட்டின்னு போயாச்சு. பழைய காங்கிரஸ்காரங்க எதுவும் செத்து போட்டாங்க. சார் தமிழ்நாட்டில் இந்த ஒரு கேள்வி வந்து எப்பவுமே கேட்பாங்க சார், காங்கிரஸ்னால 234 தொகுதிக்கும் வேட்பாளர் இருக்காங்களான்னு கேள்வி கேட்பாங்க சார். கிடையாது. அதான் சொல் டெபாசிட் போடுன்னு சொல்றேன் நான். வேட்பாளர் சப்போஸ் எனக்கு நிற்க சொன்னாங்கன்னு வச்சுங்க, நான் நிற்க மாட்டேன். சப்போஸ் உங்களை நிற்க சொன்னா நீங்கள் நிற்க மாட்டீங்க. ஒரு வேளை நான் வந்து மனசை மாற்றிட்டு மகாத்மா காந்தி, நேரு அப்படிலாம் சொல்லிட்டு போய் நிற்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு டெபாசிட் போடும். அதை நான் மனசு நினைச்சுன்னா போக மாட்டேன். எவனும் போக மாட்டான். எந்த அரசியல்வாதியும் காங்கிரஸ் பக்கம் போக மாட்டான். சில காங்கிரஸ்காரங்க இருக்காங்க பாருங்க. தயவுசெய்து நான் கூறுவதை உன்னிப்பாக கவனித்து கேட்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10 காங்கிரஸ்காரங்க இருக்காங்க சார். இது சத்தியமூர்த்தி பவன்ல நான் 1967 பாருங்க, எல்லாரும் வயசானவங்க எல்லாரும் அங்கேயே காங்கிரஸ் விட்டு போக மாட்டாங்க. மீதி பேர்லாம் போயிட்டாங்க காங்கிரஸ் விட்டு. ஜி.கே. மூப்பனார் வெளில வந்துட்டாரு. எத்தனையோ பேர் காங்கிரஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்க. ஏன் அங்கே உட்காந்துருக்கான்னு தெரியுமோ? சத்தியமூர்த்தி பவனிலும் தேனாம்பேட்டை காங்கிரஸ் பவனிலுமிருந்து வரக்கூடிய வாடகையை பெருச்சாளி மாதிரி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. வேற வேலை வேணும் கிடையாது. அதுக்கு ஒரு இபி ரைடோ சிபி ரைட் போட்டாங்கன்னா அந்த காலி ஆயிடும். எப்படி டாக்டர் எஸ் ராமதாஸ் அவர்கள், எல் முருகன் அவர்கள் கேஸ் போட்டாங்களா, அண்ணா அறிவாலயம் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி லேண்ட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இது வந்து சத்தியமூர்த்தி பவன் வேற ஏதோ லேண்ட்ல இருக்குதுன்னு சொல்லி கேஸ் போட்டாங்கன்னு மூடி போடும். ஓகே சார். தாவேகா தலைவர் விஜயோட தஞ்சாவூர் அந்த ஸ்பீச்சை பார்த்திக்கலாம் சார். கிட்டத்தட்ட மக்கள் எல்லாம் நல்லா கூடியிருந்தாங்க. விஜயும் புது விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அதுவும் இல்லாமல் விவசாயம் எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் விவசாயிகளுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சில பல திட்டங்கள்லாம் சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க அவரோட ஸ்பீச்சையும் அந்த திட்டங்களையும்? நான் குறிப்பாக மாதிரி விஜய் மற்றும் வர்ணிக்காமல் ராபின்சன் பொதுவாக வள்ளுவர் நேயர்களுடைய வசதிக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 முனை போட்டிகள் நடக்கப் போகிறது. இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு, மதுரை, வேலூர் அண்ட் தஞ்சாவூர் விஜய் பேச்சு, எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு நரேந்திர மோடி அருகே உட்கார்ந்து கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சு நேற்று கூட ஒரு திருச்சி எங்கேயோ போயிருந்தார் சிஎம். சீமானுடைய அந்த மாநில மாநாட்டில் இந்த 234 தொகுதிகளை அவர் அறிமுகப்படுத்திய பொழுது பேச்சு, இந்த 4 பேச்சு கேட்டு நான் ஒரு அன்பயாஸ்டா சொல்ல போனீங்கன்னா, இந்த 4 எப்படி நீங்க கிரடேஷன் யார் யாருக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க, 1 2 3 4 எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்க வச்சுங்க, 2 இடத்துல நான் வந்து ஒரு பெரிய எழுச்சியை பார்க்கிறேன். 2 இடத்துல. ஒன்று வந்து கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பேசும்பொழுது சிறு பசங்கள்லாம் பொம்மையை வச்சுட்டு காமிக்கிறாங்க, எது எடுத்து அது ஒரு அன்பை காண்பிக்கிறது, மரியாதையை காண்பிக்கிறது. அவர் பேசும்பொழுது எங்கிட்ட மேடம் ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க, பிரணாப் முகர்ஜி எங்கிட்ட சொல்லியிருக்காரு, நரேந்திர மோடி எங்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல்வாதி என்றால் பிரதிதினம் எதிரே ஒரு 1000 2000 பேரை பார்க்கவில்லை என்றால் அவன் அரசியல்வாதி அல்ல என்று.
பிரதிதினம் ஏதான ஒரு போராட்டமோ ஏதாவது அது மாதிரி தான் 75 வயசு பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி. ஸ்டாலினும் பண்ணியிருக்காரு, யாரும் இல்லைங்குது. நரேந்திர மோடி கூட்டத்திற்கு எதிரொலி இருக்கிறது. விஜய் கூட்டத்திற்கு இன்று தஞ்சாவூர் கூட்டத்தில் எதிரொலி இருந்தது. இன்னைக்கு ஒன்று புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. எல்லாம் இப்போ நார்த் இந்தியன் எலக்ட்ரிக் ஸ்டைல் வந்து சவுத் இந்தியாவில் வந்துடுச்சு, தமிழகத்தில் வந்துடுது. நல்லதோ கெடுதலோ தெரியாது. அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துலயே ஜீப்ல போறாரு சிஎம், பஸ்லேருந்து பேசுறாரு விஜய். நரேந்திர மோடிக்கு ஒரு பெரிய கூடாரம் போட்டு பண்றாங்க, அதாவது ஒரு டென்ட் மாதிரி போட்டு பெருசா பண்றாங்க. இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு இந்த கூரையே கிடையாது, எல்லாம் ஓப்பன் டைஸ் தான் பண்றாரு அவர். இதெல்லாம் ஒரு புது மாதிரி நான் பார்க்குறேன். ஆக மார்க் போட வந்தீங்கன்னா நரேந்திர மோடியினுடைய மதுரை கூட்டத்திற்கு 10க்கு 8 மார்க், விஜய்க்கு 10க்கு 8 மார்க். ஸ்டாலின் கூட்டத்தில் அந்த பிரதிபலிப்பு இல்லை, ஓகே, 10க்கு 6 மார்க். நம்ம நாம் தமிழர் கட்சி 10க்கு 6 மார்க், 7 மார்க் கூட கொடுக்கலாம். பேசுறது அவர் ஒருத்தர் தான், யாரும் கிடையாது. மைக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பின்னாடியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கூட்டத்தினுடைய எதிரொலி தெரியும், அவங்களுடைய எழுச்சி தெரியும். ஆக 3த்துல எழுச்சி தெரியுது, 1த்துலேருந்து வீழ்ச்சி தான் தெரியுது திமுகவில். என்னுடைய கருத்து, திமுக தோல்வி அடையும். தேர்தலுக்கு பிறகு மீதி 3 கட்சிகளும் ஒன்றாகி கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஓகே, கூட்டணி ஆட்சிக்கும் ஆட்சி அமைக்கிறது இல்லை. ஓகே, நம்பர் எல்லாம் 3 பேருக்கும் 80 பிரிச்சுட்டான்னு என்ன பண்ணுவீங்க? ஓகே, இன்னைக்கு அந்த இங்க விவசாயிகளை பற்றி 10 குறிப்பிட்டு சொன்னார். வேலூரில் பேசும்பொழுது மலைப்பாங்கான இடத்தில் நான் கல்லூரி கட்டுவேன் என்று சொன்னார். 2026 பொது தேர்தலுடைய வாக்குறுதிகள் என்பது இன்ஸ்டால்மெண்ட்ல வர ஆரம்பிச்சது தவணை முறைகளில். காரணம் 2021 திமுக செய்த 543 பொய் வாக்குறுதிகளை எல்லாம் அரசியல் கட்சிகள் உணர்ந்து கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர ஒரு பகுதியாக அந்த தேர்தல் அறிக்கை அந்தந்த ஊருக்கு சொல்ல ஆரம்பிச்சதா கன்சாலிடேட் பண்ணி ஒன்று கொடுப்பாங்க நாளைக்கு. அது வேற விஷயம். இப்ப பாருங்க, விஜய் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை இன்னைக்கு அறிவிக்க போறேன்னு சொல்றாரு. நாளை மறுநாள் வரப்போகுது அது. அப்ப நாம் தமிழ் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, திமுக ஒன்றும் கொடுக்கவே இல்லை. பேசுறாரு, ஆனா பணத்தை வாரி கொடுக்கிறாரு. கஜானா காலி தமிழ்நாட்டில். அடுத்து எவன் வந்தாலும் மொட்டை அடிச்சு விட்டு போயிடுறாரு கஜானா. அந்த கஜானா பட்டியல ₹1 கூட கிடையாது. அதுதான் விஜய் சொல்லும்போது சொல்றாரு, இந்த சில்லறை கூட்டணிகள் கல்லாப்பட்டி கூட்டணிகள் என்று. ஸோ இந்த கிரேடேஷன்ல பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் நல்ல உணர்ச்சிகளையும் ஒரு எதிர்ச்சிகளையும் பண்ணி விட்டுருக்காங்க திமுகவுக்கு எதிராக என்பதுதான் என்னுடைய கருத்து. டெல்லியில் பார்க்கும்போது தெரியுது திமுக தோல்வி அடைந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஓகே சார், அமித்ஷாவும் இபிஎஸும் டெல்லியில் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்திருந்தது. என்ன சார் பேசியிருக்காங்க, என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, கூட்டணிக்குள்ள யாரையாவது சேர்க்குறாங்களா எக்ஸ்ட்ராவா? திமுகவிலிருந்து 2 கட்சிகள் வரும் என்று தான் இன்னமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக மறுமலர்ச்சி திராவிட கழகம் அங்கே இருக்கவே இருக்காது, முன்னேற்ற கழகம் இருக்கவே இருக்காது. மதிமுக வைகோ அங்கே இருக்குமா? ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய இளைஞர்கள் வந்திருக்கு. இப்போ நேத்தி முந்தானேத்தி கதையை நான் சொல்றேன். ஓகே, தேர்தலுக்கு இன்னும் 12ஆம் தேதி மார்ச் மாதம், இன்னும் எக்ஸாக்ட்லி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. அதுக்குள்ள மதிமுக உள்ள இருக்குமா இருக்காத தெரியுது. இந்த தேர்தல் அழுத்தங்கள்லாம் தேர்தல் தேதியை வச்சு இல்லைங்க ராபின்சன். வள்ளுவம் நேயர்களுக்கு ஒரு புதிய கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், டெல்லியிலிருந்து பார்ப்பதனால். இது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஏன் இப்ப காங்கிரஸும் திமுகவும் இது பேசுறான்? சொல்லுங்க பார்ப்போம், நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். மீதி எல்லாத்துக்கும் பண்றேன் நேத்தி மட்டும் ஜகா வாங்கினாரு சிஎம். நேத்தி பிரேமலதாவை கூப்பிட்டு சீட்டு கொடுத்துட்டாரு. அந்த அம்மா வரல, இவரே பொருளாளர்னு போட்டுட்டு இருக்காரு. தப்பு, அவரே கேண்டிடேட். இது என்னங்க இது? இப்ப ஏன் சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், எதற்காக இந்த அழுத்தம்? இன்னும் 12ஆம் தேதி மட்டும் நாங்க இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களே, காரணம் என்ன என்று கேட்டால் ராஜ்யசபா எலெக்ஷன் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதுக்காக தான் இந்த அழுத்தம் கொடுக்குறாங்க. நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை என்ன என்று கேட்டால் அதிமுகவுடைய மட்டும் டோட்டலா விட்டுட்டார் அவரு. ஆனா ராகுல் காந்தி விடலையே, ஸ்டாலினுக்கு இழுத்து பிடிச்சிக்க கட்டிக்கிறாரு, சில இடத்துல குத்துறாரு வேற முதுகுல இருந்து ராகுல் காந்தி.
அந்த டைபோலிக்கல் ஆட்டிடியூட் தான் ராகுல் காந்தி கிட்ட ஸ்டாலினுக்கும் பிடிக்காது இருக்கு. நிஜமாவே சொல்றேன், ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு 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 இது வந்துருச்சுங்க, ஒரு 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 கருத்து வேறுபாடு வந்துருச்சு. ஆனால் டெல்லியில் பல காங்கிரஸ் தலைவர்கள் பேசும் பொழுது சோனியா, ராகுல், பிரியங்கா மூவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் திமுகவை பற்றி இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஓகே சார், ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள்லாம் வருது. அதுக்கு அன்புமணி தரப்புல இருந்து பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? என்டிஏக்குள்ள ராமதாஸ் உள்ள வருவாரா? இருக்கு. நேற்று கூட சில முக்கிய தலைவர்கள், பாஜக தலைவர்கள் டெல்லியிலிருந்து அவரை அனுபவிக்கிறார். 86 வயது தாத்தா. ஏன்னா இப்ப எல்லாம் மறந்து போடுவாங்க. இதே அன்புமணி ராமதாஸ் வந்து டாக்டர் எஸ் ராமதாஸ் அம்மாவை அடிச்சாங்க, உதைச்சாங்க, பாத்திரத்தை தூக்கி போட்டாங்க, கொலை பண்ண வந்தான்னு சொன்னதெல்லாம் மறந்து போடுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ள மாம்பழம் ஒண்ணு சேர்க்குது, மகனும் தாயும் ஒண்ணு சேர்க்கல, மாம்பழம் தான் ஒண்ணு சேர்க்குது. தேர்தல் முடிஞ்சிட்ட அவர் பெரியவர் பிரிஞ்சு விடுவார், பார்த்துட்டே இருக்கு, எழுதி வச்சுங்க. மாம்பழத்தை கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டு போட்டு அவர் 2-3 எம்எல்ஏ கொடுத்துருவாங்க. அந்த ஜிகே மணி வந்துடுவார், வேற ஒன்றுக்கு வழியே கிடையாது. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. சீமான் அவர்கள் வந்து 234 தொகுதியோட வேட்பாளர் வந்து அறிவிச்சிருந்தார். அதில் வந்து ரொம்ப பேசுபொருளான வேட்பாளர்கள் வந்து 6 பேர், 6 பிராமணர்களை சீமான் வந்து வேட்பாளர் அறிவிச்சாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லேருந்து செய்தி நிறுவனங்கள் வரைக்கும் சீமான் அவர்களை விமர்சித்து பேசுறது நம்ம பார்த்துருக்கோம். பிராமணர்களை இதுவரை எந்த கட்சியும் வேட்பாளர் நிறுத்தலை, அப்படி நிறுத்தியிருந்தாலும் 1-2 நிறுத்துவாங்க. 6 பேரை ஏன் சீமான் நிறுத்தணும்? ஏற்கனவே நாங்கள் சொன்ன ஒரு பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? நான் ஒரு பிராமணன் என்று சொல்லுவதன் மூலமாக அதை வரவேற்கிறேன். 1. 2வது, பிராமணர்களை நந்தித்து பல ஆண்டுகளாக என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனாரின் தகப்பனார் தாத்தா தூகா ஜெகநாதாச்சாரியர் என்பவர் பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார். தார்மீக இந்து, சைதாப்பேட்டையில். எங்க தாத்தாவை அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க சார் ஈவி ராமசாமி நாயக்கர் ஆளுங்க. அதை நான் கண்ணால பார்த்துருக்கேன் சார். ராஜாஜி அவர்கள் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ராஜாஜி அவர்கள் ஈவி ராமசாமி நாயக்கர் வீட்டுக்கு போது எங்க அப்பா கூட போனாருங்க. அப்ப நான் சொல்றது லாங் இயர்ஸ் அகோ. எனக்கு வயசு 75 தம்பி. ஆக மொத்தம் திமுகவினர்கள், திகாவினர்கள் மற்றும் எவ்ரிஒன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 45 கட்சிகள் பிராமணர்களை எதிர்க்கும் பொழுது, அதனால 1967, 68, 70 எல்லாம் வெளில வந்துட்டாங்க பாதி பேர். நானே 75க்கு டெல்லிக்கு வந்துட்டேன். 50 வருஷமா இந்த டெல்லி தான், 52 வருஷமா இருக்கிறேன் டெல்லியில். இது பிராமணர்களை விரட்டி அடித்தது திராவிட முன்னேற்ற கழகம், திகா. அதை எதிர்த்து ஈவி ராமசாமிக்கு மண் இல்லை, ஈவி ராமசாமியே மண் என்று சொன்னாரே சீமான், அவருக்கு 10 குடும் கும்பிடு. எனக்குன்னு பேசுறதுக்கு ஒரு தலைவர் இருக்கான், எனக்குன்னு ரெப்ரசன்டேஷன் 7 பேர் 6 பேர் கொடுத்துருக்காங்க, அது வரவேற்கிறேன். என் தனிப்பட்ட முறை கருத்து, உணர்ச்சி வசப்பத்தி பேசுகிறேன். காரணம், பிராமணர்கள் இல்லாமல் ஒதுக்கி விடலாம்னு நினைச்சு ஸ்டாலின் இருந்தா கூட, ஸ்டாலினுடைய துணைவியார் மணி அடிக்கிறாங்களே, சுக்லாம் பரதரம் விஷ்ணு டிங் 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 பூஜை பண்றாங்களா, அது எதுக்கு ஏமாத்தலுங்க. அந்த ஏமாத்தலோட சீமான் தேஜி சரியா ஓப்பன் அடிக்கிறார், பேட் அடிக்கிறார், பட்டன் அடிக்கிறார், 6 ஆடுற போது 4 4 ஆடுற போது. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.